பவானியில் கடத்தப்பட்ட குழந்தை 25 நாட்களுக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மேகநாதன் இணைந்திருக்கிறார். மேகநாதன், வணக்கம். தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள சித்தோடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட லட்சுமி நகர் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை கோணவாய்க்கால் மேடு பகுதியில கடந்த மாதம் 16ஆம் தேதி என்று இரவு அதிகாலை சுமார் ஒரு 2 மணி அளவில் பார்த்தோமானால் ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் வெங்கடேஷ் கீர்த்தனா அவர்களுடைய 2வது குழந்தையான 1.5 வயது பெண் குழந்தை வந்தனா மர்ம நபர்களால் கடத்தி செல்லப்பட்டார். இது குறித்து அவர்களுடைய பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் சித்தோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 25 நாட்களாக 3 சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் 3 இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில அமைக்கப்பட்ட தனிப்படையின் கீழே தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த குழந்தையை மீட்கும் பணியில போலீசார் ஈடுபட்டு வந்த நிலையில இன்று பார்த்தோமானால் நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தையை மீட்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக குழந்தை கடத்தல் வழக்கில் 2 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் வெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 25 நாட்களுக்கு பிறகாக பார்த்தோமானால் இந்த 1.5 வயது பெண் குழந்தை மீட்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.